அனைவருக்கும் வணக்கம். நேத்து வீடியோல இந்த போரை பத்தி நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஈரானை முடிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லி யூஎஸ் பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், உறவுகள், சுற்று வட்டார நாடுகள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு இதை பத்திலாம் கூட நம்ம வருத்தத்தை தெரிவிச்சிருந்தோம். எப்பயுமே நம்ம போரையோ உயிர்கள் பலியாகிறதையோ நம்ம விரும்புறது இல்லை அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த நிலையில காலையில விடிஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ பிரேக்கிங் நியூஸ். இந்தியாவே மட்டுமல்ல, உலகம் முழுக்க என்னடா அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குற மாதிரியான பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதாவது ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் அவருடைய ஹெட் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார், குடும்பத்தோடு கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். எப்படி இது நடந்தது, அந்த ஆபரேஷன் எப்படி நடந்தது, யார் அதை பண்ணாங்க, இப்ப என்ன சூழ்நிலை அப்படிங்கிறதையும் பத்தி டீடைல்டா நம்ம கூட பேசுறதுக்கு சுரேந்தர் இருக்காரு. வணக்கம் சுரேந்தர். இது வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேலோட கோஆர்டினேட்டட் அட்டாக்னு சொல்லலாம் குமார். ரொம்ப பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் இஸ்ரேலோட ரோல் தான் இதுல மெயின். இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வச்சு மாச கணக்குல இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஈரான்ஸோட எல்லா மூமெண்ட்டும், அவங்க லீடர்ஸ் எங்க போறாங்க, எங்க அசம்பிள் ஆறாங்க, இது எல்லாமே இஸ்ரேல் ஃபாலோ ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ல எங்க ஹைட் அவுட் ஆவாங்க எல்லாமே பண்ணிருக்காங்க. பொதுவா வந்து நைட் டைம்ல தான் அட்டாக் பண்ணுவாங்க. இது வந்து மார்னிங் 8:15 AM இந்த அட்டாக் நடத்த பார்த்திருக்கு. இதுவே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அவங்க இன்டெலிஜென்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த டைம்ல இவங்களோட சுப்ரீம் லீடர் அலி கம்னேனியோ அண்ட் இவங்களோட பிரசிடென்ட்டோ 2 பேரு பிளஸ் 30 ஜெனரல்ஸ் மெயின் ஆளுங்களாம் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. இஸ்ரேல் ரொம்ப சிம்பிளா பிளான் பண்ணிருக்கீங்க, எதுவுமே பண்ணல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போயிட்டு உடைக்கல, மக்களை மேல குண்டு போட்டு அதெல்லாம் எதுவுமே. ஒரு ஸ்கூல் அட்டாக் நடந்து 39 பேர் இறந்திருக்காங்கன்னு ஒரு இனிஷியலா சொல்றேன். இனிஷியலா அவங்க அட்டாக் ஆரம்பிச்சும் போது அதுக்கெல்லாம் காரணம் ஈரான் தான். அது நான் ஏன்னு சொல்றேன், ஸ்கூல் தான் அட்டாக் ஆச்சு. ஸ்கூல்ல வந்து மாணவர்கள்லாம் வந்து இது பட்டாங்கிறது ஒரு வார்னு வந்துட்டா எல்லா இடத்துலயும் குண்டு விழ தான் செய்யும். அப்படி எப்படிங்க நார்மலைஸ் பண்ண முடியும் எல்லாத்தையுமே? ஏங்க இப்போ இஸ்ரேல் மேல ஒரு ஸ்கூல்ல குண்டு போட்டாலும் இஸ்ரேல் ஸ்கூல்ல குண்டு வந்துச்சுதான் சொல்ல முடியும். ஏங்க வார்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடணும், எல்லாம் சேஃப் சைடுக்கு போயிடணும். அந்த ஸ்கூல்ல வந்து குண்டு வந்துருச்சுங்கிறது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவங்க சிம்பத்திக்காக அதை பண்றாங்க அப்படின்ற இருக்கலாங்க. வேர்ல்ட் சிம்பதி. ஏங்க அவங்க சிம்பதிலாம் இப்போ ஒர்க் ஆகாது. அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. சரி, ஓகே. நீங்க இதை நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களோட என்டையர் லீடர்ஷிப் எல்லா குரூப்பும் ஒரே இடத்துல வச்சு முடிச்சிட்டாங்க. ஏன்னா மாச கணக்குல பிளான் பண்ணி இதெல்லாம் எவ்வளவு வருஷம் யுக்ரைன் ரஷ்யா வரலாம், எவ்வளவு ரொம்ப லென்த்தியா போச்சு. இது அவ்வளவு சிம்பிளா வச்சு முடிச்சிட்டாங்க இஸ்ரேல். இப்போ இவங்க இப்படி ஹைட் அவுட்டா இருக்கிறது அல்லது வந்து அவங்களுக்குன்னு சில சீக்ரெட் பிளேசஸ்ல அவங்க, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த கண்ட்ரியோடைய ஹையஸ்ட் பாதுகாக்கப்பட வேண்டிய ஆட்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய சேஃபஸ்ட் பிளேசஸ் தான் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஆனா இது இஸ்ரேலுக்கு தெரியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதுதாங்க இன்டெலிஜென்ஸ் வேலை. இன்டெலிஜென்ஸ் வந்து அது சொல்றதுதான். இப்போ இன்டெலிஜென்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருப்பாங்க, நம்ம ஊர்லயும் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்றதுதான் வேலை. இல்ல, சில வார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியும், 2 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க, இப்ப நம்மள வந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும். சில இதுல பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட் வரைக்குமே தெரியாது நம்ம இப்படிதான் ட்ராப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒசாமா பின் லாடன் விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன், இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா கூட இருக்கலாம். அன்னைக்கு நைட் வரைக்கும் வரப்போறாங்கன்ட்டு தெரியாது. சோ இது எப்படி இவங்க அன்எக்ஸ்பெக்டட் தானா? அன்எக்ஸ்பெக்டட். இந்த பிளான் எக்ஸிகியூஷன் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட். அவங்க ஈரான்லாம் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. இப்போ இதனால என்ன ஆகுது, ஈரானோட அடுத்த ஏதாவது லீடர் மீட்டிங்லாம் ஒருவேளை இஸ்ரேலுக்கு நம்ம இந்த மீட் பண்றதும் தெரியுமோங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியை வந்து ஈரானுக்கு உருவாக்குது. ஓகே. ஸோ அவங்க அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாம எந்த இடத்துல அவங்க மீட் பண்றாங்களோ அந்த இடத்துல ஃபுல் ஃபோக்கஸை வந்து மாச கணக்கா பிளான் பண்ணிருக்காங்க இஸ்ரேல். ஓகே. இஸ்ரேலோட எக்ஸிகியூஷன் எப்படின்னு நீங்க கேட்டீங்க, பயங்கரமான ஒரு மிலிட்டரி மூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. F-22 வந்து ஓதால முன்னாடியே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே. அது எங்க இருக்கு? ப்ரீ பிளான்ட். அதெல்லாம் இஸ்ரேல்ல இருக்கு. ஓகே. அது பென் குரியன் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த பேஸ்ல வந்து ஃபுல்லா எம்டி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஏர்போர்ட்ல வந்து ஃபுல்லா இவங்க ஆயுதத்தை F-22 நிறுத்தி வைக்கிறாங்க. இன்னொன்னு இஸ்ரேலோட 2 ஏர்போர்ட்னா இந்த ஏர்போர்ட் F-22வும் இந்த ஏர்போர்ட்டை வந்து எம்டி பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. சோ தட் ஏதாவது ஃபைட்டர் ஃபிளைட்ஸ்லாம் வந்து லேண்ட் ஆகி ரெடியா இருக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து அல் உதைட்னு சொல்லிட்டு கத்தார்ல ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. அங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனல் ஃபிளைட்லாம் 270 டிரான்ஸ்போர்ட்டேஷனல் ஃபிளைட்டை நிறுத்தி வைக்கிறாங்க. இது எப்படின்னா, இந்த ஒரு மூவுக்காக ஒரு மாசமா இவங்க வந்து பிளான் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க இருந்து லான்ச் பண்றதுக்கு, இங்க இருந்து நம்ம இறக்கிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க.
அட்டாக் அட் டைம் சேம் டைம்ல 8 சிட்டிஸ்ல நடக்குது. நான் முன்னாடியே சொன்ன 8:15க்கு இவங்க கூடுற இடத்துல குண்டு போட்டாங்க. ஓ அப்படிதான் கொல்றாங்க. ஆமா அப்படிதான் அவங்க செத்துட்டாங்களா இல்லையாங்கிற நியூஸ் வரும். ஆக்சுவலா இப்போ பேசுற வரைக்கும் நிறைய நியூஸ் வந்திருக்கு. இல்ல அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஆமா அபிஷியல் வந்து இறந்துட்டாரு அப்படினு அனௌன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் சொன்னாரு. இப்போ ஈரான் கவர்மெண்ட்ல இருக்கறவங்களே சொல்ல ஆரம்பிச்சு. ஈரான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா சொந்த செலவுல சூனியம் வச்சது. எப்படி ரிட்டாலியேட் பண்றங்கற பேர்ல பதிலடி கொடுக்கறங்கற பேர்ல 6 ஃபெலோ நேபர் கண்ட்ரிக்கு மிசில் விட்டது. யார் யாருக்கெல்லாம் விட்டுருக்காங்கன்னா சவுதி அரேபியா, துபாய், குவைத், கத்தாரு, இவங்க எல்லாரும். இதுக்கு தான் சொல்றேன், இந்த மிசில் வந்து ப்ராப்பரா நீங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். மிசில் லான்ச்சிங்கிறது எப்படின்னா, இப்போ இஸ்ரேல்லாம் ஒரு பர்டிகுலர் டார்கெட் லீடர்னா அந்த டார்கெட்ல மட்டும் போகுது. இது ரேண்டமா சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்துல போய் வெடியுது, ஏர்போர்ட்ல வெடியுது, புர்ஜ் கலிஃபா, பாம் ஜுமேரா அந்த மாதிரி இடத்துல. இது வந்து எதனால அப்படி நடக்குது? அவங்களுடைய டெக்னாலஜி அவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி. டெக்னாலஜில நீங்க வந்து யூஎஸ் அடிக்கிறங்கிற பேர்ல எல்லாரையும் அவனுக்கு காலி பண்ணு, இவங்கெல்லாம் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து பகச்சிக்கிற. இதனால என்ன ஆகுது, சவுதி அரேபியா ஃபுல்லா அனௌன்ஸ் பண்ணிட்டான், நாங்க வி ஆர் வித் யூன்னு. யூஎஸோட 7 கண்ட்ரியா இருந்தது 12 கண்ட்ரியா மாறுது, இன்னும் நிறைய மாறும்னு எதிர்பார்க்கலாம். ஈரானுக்கு எதிரா. ஆமா, ஓகே. 7 இருந்தது இனிஷியலா, அது 12 மாறிச்சு. இன்னும் நிறைய வந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டா போயிடுவாங்க அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. இவங்களோட ஆலிஸ் இருக்காங்க பாருங்க, சைனா, ரஷ்யா. ஈரானோட ஆலிஸ் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சைனா வந்து ரஷ்யா வந்து டிசம்பர் மாசம் ஒரு 500 மேன் பேட்ஸ் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சைனா வந்து CM-302 ஆன்டி ஷிப் மிசில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டுருந்துருக்காங்க. ஓகே. இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு கூத்து பண்றாங்க. இந்த வாருக்கு 11 நாள் முன்னாடி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து ஒரு நேவல் ட்ரில். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்றது, மிலிட்டரி அந்த மாதிரி ஒரு ட்ரில் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணவங்க வார் நடந்ததுக்கு அப்புறம் மாத்தி ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் விடுறாங்க. ஓ, ரஷ்யா என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குன்னா அன்ப்ரொவோக்ட் ஆர்ம்ட் அக்ரஷன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விடுது ரஷ்யா. சைனா என்ன ஸ்டேட்மெண்ட் விடுது, எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஹெஜ்மானிக் புல்லிங் அப்படின்னு. யாரை பார்த்து சொல்றாங்க? சைனா வந்து இவங்க இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் பார்த்து அவங்க சொல்றாங்க, அறிக்கை தான் விடுறாங்க. ஆனா இவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் அவங்க ப்ரிப்பேர்டா. இவங்க ஆலை வந்து குண்டு வாங்கிட்டு இருக்கு, கஷ்டப்பட்டு இருக்கான், நீ உட்காந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்க. இன்னொன்னு உன் ஆலை என்ன பண்ணிட்டு இருக்கான், நீ ஃப்ரெண்டா இருக்கிற உன்னோட நேபரிங் கண்ட்ரில மிசில் விட்டுட்டு இருக்கான். இது காலகாலமா இதை வந்து தவிர்க்கணும் தான் சைனாவும் ரஷ்யாவும் அவ்வளோ போராடிட்டு இருக்கு. இவன் ஒரே நாள் காலி பண்ணிட்டு போயிட்டான்ல. ஓ, இப்போ ஒட்டுமொத்தமா எதிரியான மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, இப்போ சைனா ரஷ்யா என்ன, அவன் ஸ்டேட்மெண்ட் தான் விட முடியும். இப்போ ஈரான் கூட நின்னா இவங்கெல்லாம் பகையாயிருவாங்க. சைனால இருந்தும் ரஷ்யால இருந்தும் ஒரு ஃபிளைட், ஒரு ஷிப், ஒரு சோல்ஜர் மூவ் ஆகலங்க. ஓ, இவனுக்கு இந்த 6 மிசில் 6 கண்ட்ரிக்கு விடணுமா? அப்போ இது எப்படின்னா, அவன் சொந்த நேபரிங் கண்ட்ரி. அது அவங்க தானா? ஷூரா ஈரான் தானா? கண்டிப்பா ஈரான் தான். 100% தான். IRGC தான் அந்த வேலையை பார்த்துருக்கு, அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த குரூப் தான் வந்து இவங்கள பண்ணோன்னே இவங்க எல்லாரும் அகேன்ஸ்ட் ஆயிட்டாங்க. சைனா ரஷ்யாவால இப்ப எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கை கட்டி வாய் தான் பார்த்துட்டு இருக்கணும். பஞ்ச் டயலாக் பேசிட்டு அமைதியா இருக்கு. ஆமா, ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. ஏங்க இவங்க காலகாலமா லைக் கட்டி வச்சு பாதுகாத்த ஒரு விஷயத்த இவன் ஒரே ரிட்டாலியேட் பண்ணு ஒரு 6 மிசில் முடிச்சு விட்டு போயிட்டான்ல. இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது அவங்களுக்கு ஈரானுக்கு? ஈரான் என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாருமே வந்து யூஎஸ் பக்கம் இருக்கிறதாவும். பொதுவா ஈரான் என்ன பண்ணிருக்கணும், யூஎஸ் மிசிலையோ இல்ல யூஎஸோட பேஸையோ அதை நோக்கி தான் டார்கெட் பண்ணிருக்கணும். நீ எப்படி இஷ்டத்துக்கு டார்கெட் பண்ணுவ? அப்போ உனக்கு என்ன, யாரை பத்தியும் கவலை இல்லை, ஏன் போறன்னு வந்துட்டா நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேங்கிற ஸ்டாண்டு தான் ஈரான் எடுக்குது. அதுதான் தப்பு அப்படின்னு. ஏன்னா நான் உங்களை பார்த்துருக்கேன், பல வீடியோஸ்ல நம்ம பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக நீங்க வந்து யூஎஸ் உடைய டாமினன்ஸை, யூஎஸ் பஞ்சாயத்து பண்ண போறது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பீங்க, அகைன்ஸ்டா ஸ்டாண்ட் எடுத்து தான் பேசுவீங்க. பட் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்டாண்ட் வந்து இவங்க முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க அல்லது இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் நீங்க எடுத்து வைக்கிறீங்க. கண்டிப்பா பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இது வந்து இது போர் குற்றமாங்கல, இது ஒரு போர் குற்றத்துக்கு கீழே வந்துடும். அந்த ஃபாலோயிங் அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் மேல இவங்க வந்து மிசில் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு அபார்ட்மெண்ட்ல ரேண்டமா ஃபேமிலி இருக்கிற இடத்தெல்லாம் போயிட்டு மிசில் வெடிக்குதுங்க. நீங்க எப்படி அப்பெல்லாம் நீங்க பிளான் பண்ணுவீங்க? அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டையே இல்லை, அது புரியுதா உங்களுக்கு? நீ யூஎஸ் உள்ள வந்துட்டா, மிலிட்டரி கான்ஃபிளிக்ட் இருக்கு, இஸ்ரேல் இருக்கு, நீ இவங்கள தானே டார்கெட் பண்ணிருக்கணும். நீ எதுக்கு அந்த மற்ற 6 கண்ட்ரீஸ்க்கு நீ டார்கெட் பண்ண? குவைத் ஏர்போர்ட்ல எல்லாம் குண்டு வெடிச்சிருக்கீங்க. இப்ப ஏர்போர்ட்ல குண்டு வெடிதுங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம பேசுறோம், ஒரு எக்கனாமிங்க. அது ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும். ஏர்போர்ட்ல குண்டு வெடிக்குது, ஒரு 10,000 பேர் அங்க வந்து கஷ்டப்படுறான்னா அது கண்ட்ரிக்கு அசிங்கம்.
அந்த இடத்துல நீ அவனை வந்து குண்டு போட்டு அவனை அந்த இடத்துக்குள்ளேயே வச்சு ஒரு பயத்தான், அதுல வந்து மற்ற அதர் கண்ட்ரிஸ் கூட இருப்பாங்க. கல்ஃபை தவிர்த்து எங்க போன வாரம் தாங்க துபாயில இருந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்க ஒரு பிசினஸ் விஷயமா போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. இப்ப போயிருந்தாங்கன்னா என்ன வருதுன்னு ஒண்ணு இருக்குல்ல பிரதர். so far இப்படி இருக்கா? இதுல என்ன பேசியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 24 hours இஸ் ஃபார் இஸ்ரேல், செகண்ட் 24 hours இஸ் ஃபார் யூஎஸ். இப்பதான் உள்ளேயே வருது, அதுக்குள்ளேயே பாதி கடை முடிஞ்சிருச்சு. தனியா 24 ஹவர்ஸ்ல அனாதை ஆயிட்டாங்க இப்போ ஈரான். இப்போ யூஎஸ் உள்ள வருது. யூஎஸ் வந்து அப்படியே அவன் பட்டையை எடுத்துக்கிட்டே இருக்கான். ஐயோ, நம்ம ஒரு யூஎஸ்எஸ் ஜெரால்ட் எஃபோர்ட் பேசுறோம்ல, இது வந்து இன்விசிபிள் மோட் போகுது. இன்விசிபிள் மோடு ஒரு இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கரியர் போகுதுன்னா அது பயந்து ஓடுதுன்னு அர்த்தம் இல்ல, வேட்டையாட போகுதுன்னு அர்த்தம். ஓகே, so you are not glorifying, you are just saying what's going on. ஹண்டிங், நிஜமா ஹண்டிங் தான் சொல்லுவாங்க அது பேரு. அது வந்து இன்விசிபிளா ஆகி போகுதுன்னா இட்ஸ் கோனா ஹண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட ஃபைட்டர் கிராஃப்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து கிளம்பி போயிட்டு அவங்கள டார்கெட் பண்ண போகுது. இப்போ சோஃபார் வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அலி கமினேனி இஸ் டெத் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன ஆச்சுங்கிறது. இப்போ ப்ரெசன்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடந்த விஷயத்திலேயே இல்லை, அவங்க மோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரிலாம் கூட அப்படியே செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அநேகமா இன்னும் சில மணி நேரத்துல இன்னொரு கிளாரிட்டி தெரிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம பேசுவோம். வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அலி கமினேனி வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, அது என்ன செய்திகள் அப்படிங்கிறது அடுத்த கட்டம் இதுல என்ன நடக்குது, தற்போதைய நிலவரம் என்ன, ஈரானுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேசுவோம். இது மீன்வைல் அந்த யூஎஸ் ஓட நெக்ஸ்ட் யூஎஸ் எப்படி அட்டாக் பண்ணாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பிரதர். தேங்க்யூ.